உள்ளம் கவழெல்லாம் அகற்றும் கடிந்து கொள்ளும் கரைகள் போக்கும் கனமடைய வழி நடத்தும் கடிந்து கொள்ளும் கரைகள் போக்கும் கனமடைய வழி நடத்தும் சத்திய வேதம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் வாழ்த்துக்கள். அன்பானவர்களே, கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு பெருகுவதாக. இந்த நாளிலே தேவனாகிய கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வாக்குறுதியானது 1 கொரிந்தியர் புஸ்தகத்தில் 2ஆம் அதிகாரத்தில் 9ஆம் வசனம், எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கிறதும் இல்லை, கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷருடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. அன்பானவர்களே, இந்த உலகத்துல கல்விமான்களுடைய அறிவு வேற, கல்லாதவருடைய அறிவு வேற. இந்த உலகத்துல வாழ்வதற்கு, உயர்வதற்கு ஏன் படிப்பு அவ்வளவு முக்கியமா இருக்கிறது? ஏன்னா அதன் வழியாதான் உனக்கு இதெல்லாம் சொந்தம் என்பதை உன்னால் அறிய முடியும். அதே போல நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்துல தேவன் நமக்காக என்னென்னலாம் பிரியமானவர்களே ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார் என்பதை அறிவதற்கு நமக்கு வேதத்தின் அறிவு வேண்டும். உலக படிப்பின் அறிவு நமக்கு உலகத்தில் இருக்கிற வேலைகளை, வாய்ப்புகளை வெளிப்படுத்தும். அதே போல வேதத்தின் அறிவு தேவன் தம்மில் அன்பு கூறுகளுக்கு ஆயத்தம் பண்ணியதை வெளிப்படுத்தும். உன் ஆத்மா உன் வேதனைகளை, உன் வருத்தத்தை, உன் சந்தோஷத்தை, உன் துக்கத்தை உங்ககிட்ட வெளிப்படுத்தும். எழுத்தின் வடிவமாக காணத்தக்கதாக எழுதப்பட்டவைகளும் உண்டு, உன் கண்களினாலே பார்க்க முடியாதவைகளாக எழுதப்பட்டவைகள் உண்டு. ஆனா இங்கே தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினதை, எப்பெல்லாம் வேத வாக்கியன்ற ஒரு வார்த்தை பார்க்குறீங்களோ, அது தேவன் பழைய ஏற்பாட்டிலே தாம் நிறைவேற்ற போகிறதற்காகவே சொல்லப்பட்டது அல்லது எழுதப்பட்டதே தான் நம்ம வேத வாக்கியம் சொல்றோம். அப்போ வேத வாக்கியம் என்ன சொல்றதுன்னா, நீங்க அவரை நேசிக்கிறீங்க. அந்த நேசத்தை ஆண்டவர் சொன்னார், நீங்க என்னில அன்பா இருந்தா என் வசனத்தை கை கொள்ளுங்கன்னார். அப்போ வசனம் உள்ள இருக்கிறதின் வழியாக நீங்க தேவனிடத்துல அன்பு கூறுறீங்க. வசனத்தின் வழியாய் தம்மில் அன்பு கூறுகளுக்கு தேவன் என்ன ஆயத்தம் பண்ணினாரோ அதை அன்பாக தேவன் உங்களுக்கு தருவார். அதிகமாய் பைபிளை நேசிங்க. குறிப்பா வாலிப பிள்ளைகளே, உங்க செல்போன்ல செலவிடுற நேரங்களை கொஞ்சம் ஏசப்பாவோட செலவிடுங்க. ஒரு சில பெரியவங்க டிவில, சீரியல்ல செலவிடுற நேரங்களை கொஞ்சம் வேதத்தோடு செலவிடுங்க. நீங்க செல்போன்லயும், சீரியல்லையும், சினிமாலையும் செலவிடுற நேரம் உங்க கையில் இருக்கிறதெல்லாம் குறைச்சிரும். ஆனா வேதத்துல நீங்க உங்க நேரத்தை செலவிட்டீங்கன்னா உங்க கையில இல்லாததையே கொண்டு வந்து கொடுக்கும். ஆகையால் பிரோஜனமானவைகளுக்காக நம்ம நேரங்களை செலவிடுவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பரிசுத்தரே நம்முடைய நாமம் மகிமை அடையட்டும். கழுகு எங்கே, பிணம் எங்கேயோ அங்கே கழுகு உண்டு, உங்கள் மனம் எங்கேயோ அங்கே நீங்கள் உண்டு. பிள்ளைகளே, உலகத்தையும் உலகத்தில் உள்ளவைகளை நேசியாதீர்கள் என்று எழுதப்பட்ட வார்த்தையின்படி தேவனிடத்தில் பிள்ளைகள் அன்பு கூறும் பொழுது தேவ வசனத்தை அன்பு கூறுவார்கள். அந்த அன்பை பிள்ளைகளுடைய இதயத்தில் ஊற்றும். அதன் வழியா ஆயத்தம் பண்ணப்பட்ட நன்மைகள் உன் பிள்ளைகளுக்கு ஏராளமாய் வரட்டும். கர்த்தர் இப்படி செய்கிறதற்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். சத்திய வேதம் பக்தரின் கீதம், சுத்தர்கள் போகும் பாதையின் தீபம். God bless you church. Have a blessed day. மறக்காத படிக்கை. இன்றைக்கு நீங்கள் கண்டதை மற்றவர்கள் கூட பகிர்ந்து கொள்ளுங்கள், ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் தெரிவிங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.